நம் தமிழ் நிலத்தின் இளைஞர்கள் வாழ்வு செழிக்க அவர்தம் வேலை வாய்ப்புகள் பெருகிட உலகை வெல்லும் இளைய தமிழகம் என்கிற நோக்கமிகு முழக்கத்தோடு ஒவ்வொரு மாணவனும் தத்தமது துறைகளில் முதன்வனாக மிளிர வேண்டும் என்பதற்காகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கடந்த மார்ச் 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அன்று துவக்கி வைக்கப்பட்ட கனவு திட்டமே நான் முதல்வன். மாணவர்களின் திறனுக்கேற்ப அவர்களது ஆர்வத்தை கண்டறிந்து திட்டத்தின் மூலம் 13,14,519 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களின் திறமைகளை மேம்படுத்தி பல வகையில் மாணவர்களுக்கு பலன்களை அளித்துள்ளது நான் முதல்வன். 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 சிறுவயதிலேயே தந்தையை இழந்த ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த அருண்குமரன் நான் முதல்வன் தன்னுடைய வாழ்வையே மாற்றியதாக கூறுகிறார். அப்பா சின்ன வயசு இருக்கிறப்ப இறந்துட்டாங்க. அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. நான் முதல்வனால தான் நான் தானா இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். தேங்க்ஸ் டு நான் முதல்வன். நடுத்தர குடும்பத்திலிருந்து படித்து வளர்ந்து நான் முதல்வன் அமைத்துக் கொடுத்த பாதையில் திறன்களை மேம்படுத்தி இன்று வருடத்திற்கு ரூபாய் 41 லட்சம் சம்பளம் பெற்று வியப்புக்குள்ளாக்குகிறார் கோவை சுஷ்மிதா. காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல பேக்கேஜ் இருக்கிற ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன், ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஒரு 41 lakhs பர் ஆனம் கொடுக்குற ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு எனக்கு நான் முதல்வன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஹோப் கொடுத்த நான் முதல்வனுக்கு தேங்க்யூ. நான் முதல்வன் திட்டம் மூலமாக வெளிநாட்டில் இலவசமாக உயர்கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் சென்னையை சேர்ந்த தர்ஷன். ஃபின்லாண்டில் எம்எஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி 100% ஸ்காலர்ஷிப் 24,000 euros நம்ம இந்திய மதிப்பில் 22 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பில் இப்போ நான் படிக்க போகிறேன். நான் முதல்வன்ற இனிஷியேட்டிவ் ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் சார் துவக்கி வச்சது. ஸோ அது அவரோட கனவு திட்டம்னு சொல்லியிருக்காங்க நிறைய தடவை. ஆனால் என்னை பொறுத்தவரை அது நிறைய மாணவர்களோட கனவை நிறைவாக்கும் திட்டமாக நான் பார்க்குறேன். ஆட்டோ ஓட்டுநரின் மகனான வர்கீஸ் ராஜன் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்று இன்று தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவரை கண்டு பெருமை கொள்கிறது அவருடைய குடும்பம். மாதிரி லேப்டாப், கம்ப்யூட்டர் மாதிரி வசதியெல்லாம் இல்லை, ஃபோன் மட்டும் தான் இருந்தது. இந்த ஃபோன்லேயே நான் முதல் என்னால் அக்சஸ் பண்ணி படிக்க முடிஞ்சது. ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருந்தது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக இந்த இதில் பிளேஸ்மெண்ட் ஆனோம். இந்த மாதிரி நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. கிராமப்புறத்தில் இருக்கும் மாணவிகளின் வாழ்வில் புது வெளிச்சத்தை நான் முதல்வன் பாய்ச்சி இருப்பதாக கூறுகிறார்கள் தேனியை சேர்ந்த மாணவிகள் மகாலட்சுமியும் வர்ஷாவும். எம்டெக் டிகிரி, அதுவும் பிட்ஸ் பிலானியில் படிக்கிறதுக்கான எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ பிட்ஸ் பிலானி யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு கெட் இன் டு இட். அந்த நான் முதல்வன் கோர்ஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு ஸ்டேட் லெவல் நான் முதல்வன் பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்தப்போ எங்கள் காலேஜ்லேயும் அது நடந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ செலக்ட் ஆனப்போ நானும் அதில் செலக்ட் ஆனேன். ஸோ ஜாபில் செலக்ட் ஆகிறப்போ எனக்கு இந்த கோர்ஸ் படித்ததுனால எனக்கு அந்த ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவுமே இருந்திருக்கு. நான் அதனால் ஒரு 3 கம்பெனியில் நான் செலக்ட் ஆனேன். ஸோ இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுனால. தொழில்நுட்பத்தை கற்க பெரிய அளவு வசதி இல்லாத கிராமங்களில் இருந்து வரும் இளைஞர்களை அறிவுசார் தளங்களில் வெற்றி நடை போட வைக்கிறது நான் முதல்வன் என பெருமை கொள்கிறார் புட்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த். இந்த சர்டிஃபிகேட் வச்சு ஜாப் போனேன், கிடச்சிது. இப்போ எனக்கு ட்ரைனிங் ஒரு 3 மந்த்து, அதில் 10,000. ஓகே, அது முடித்த உடனே எனக்கு 28,000 இது பண்ணுறேன், சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. இன்னும் அதிலே போனால், அந்த ஃபீல்டே போனால் எனக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் முதல்வர் ஸ்கீம். தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமல்லாது மனிதவள மேம்பாட்டுத் துறையிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து மகத்தான திட்டமாக நான் முதல்வன் இருப்பதாக கூறுகிறார் மதுரையைச் சேர்ந்த வஹீமா. நான் முதல்வன் கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா அது வில்லேஜ் சைடில் இருக்க விமென்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு. இதே அர்பன் சிட்டிஸில் இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் இவங்களும் போய் அவங்களுக்கு ஈக்குவலாக போய் ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நான் அந்த நான் முதல்வன் கோர்ஸ். அதனால எங்கள் காலேஜ்லேயே எனக்கு பர்சனலாக ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, சாஃப்ட் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனராக. ஸோ நான் அதை அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தந்தை இறந்த பின்பு தாயின் குடும்பத்தின் அரவணைப்பில் வாழும் சென்னையை சேர்ந்த மார்கரெட் செசிலியா ஷாரோனின் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுத்துள்ளது நான் முதல்வன். என் அப்பா 5 years முன்னாடி இறந்துட்டாங்க. நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்தேன். இந்த நான் முதல்வன் ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஃபைனல் இயரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னோட கெரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணது நான் முதல்வன் தான். ஸோ தேங்க்ஸ் டு நான் முதல்வன் டீம். தமிழகத்தின் கிராமங்களில் இருந்து இந்திய தேசத்தின் பல நகரங்களிலும் நம்முடைய தமிழக இளைஞர்களை வேலையில் அமர்த்தி பல லட்சம் மாணவர்களின் கனவை நனவாக்கியுள்ள நான் முதல்வனுக்கு நன்றி கூறி நெகிழ்ச்சி அடைகிறார்கள் பெங்களூருவில் பணிபுரியும்
டார்வின் மற்றும் வித்யவர்ஷினி. என்னோட கம்பெனி நேம் வந்து பிராண்ட் மசில். ஸோ இங்கே வந்து நான் ஒரு இன்டர்ன் ட்ரைனி சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். ஸோ 1 இயருக்கு அப்புறம் நான் வந்து ஒரு டெவலப்பராக மாறிடுவேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னோட நான் முதல்வன் கோர்ஸ் தான். நான் முதல்வன் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அங்கேருந்து இப்போ வந்து பெங்களூரில் ஃபார்ம்செக்ட்ங்கிற ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலை கிடைக்க முக்கியமான காரணம் வந்து நான் முதல்வன். என் வாழ்க்கையை மாற்றின நான் முதல்வனுக்கு நன்றி. இவர்கள் மட்டுமின்றி இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி கனவுகளை நனவாக்கி தமிழகத்தின் இளைய சமுதாயத்தின் பெரும் நம்பிக்கையாக ஜொலிக்கும் நான் முதல்வன் உலகளவில் திறன் போட்டிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் வழியே நேரடி பயிற்சி என பல பரிமாணங்களில் பயணித்து உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை படைக்கும் முனைப்பில் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. நான் மட்டும் முதல்வன் அல்ல, அனைவரும் ஒவ்வொரு வகையிலும் முதல்வனாக வர வேண்டும்.